தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் முதலாவது பேதுருவையும் இரண்டாவது யாக்கோப்பையும் பற்றி படித்தோம். இன்று யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவை பற்றி மூன்றாவதாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த யூதா இயேசு கிறிஸ்துவோட உடன் பிறந்த சகோதரர். யாக்கோப்பு, யூதா மொத்தம் 4 ஆம்பளை பையங்க. அந்த 4 ஆம்பளை பையங்களில் யாக்கோப்பும் யூதாவும் இயேசுவுக்கு ஊழியர்களாக அப்போஸ்தலர்களாக வந்துட்டாங்க. அந்த வகையில் இவங்க இருவர்கள் இயேசுவை சகோதரன் என்று உரிமை கொண்டாடாமல் அவருடைய ஊழியக்காரே என்று தான் யாக்கோப்பு சொன்ன மாதிரி யூதாவும் சொல்லியிருக்கான். இந்த அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் மூன்றாவதாக இந்த யூதாவை பற்றி ஒரு 7 காரியங்கள் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூதா ஒரே நிருபத்தை தான் இங்கே எழுதியிருக்கான். அந்த ஒரே நிருபத்தில் முதலாவது தன்னை அறிமுகப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனும் யாக்கோப்புடைய சகோதரமாக இருக்கிற யூதா என்று இங்கே தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று தன்னை தாழ்த்தி அவருக்கு அடிமை என்று தன்னை தாழ்த்துறான். யாக்கோப்புடைய சகோதரன் என்று சொல்கிறவே இயேசு கிறிஸ்துடைய சகோதரன்னு சொல்லலாம்ல. இந்த யாக்கோப்பை பவுல் சொல்லும்போது கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பு என்று கலாத்தியர் 1:19 அவன் குறிப்பிடுறான். ஏன்னா அவன் வெளியிலேருந்து யாக்கோப்பை சொல்லும்போது மேன்மையாக சொல்கிறான். அவன் கர்த்தருடைய சகோதரன் யாக்கோப்பு அப்படின்ட்டு. கர்த்தருடைய சகோதரன் யாக்கோப்பை தவிர வேறு யாருக்குமே தரிசனம் ஆகலை, காண்களை. எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க. அங்கே சொல்லும்போது அந்த கர்த்தருடைய சகோதரன் யாக்கோப்புன்னு அங்கே சொல்கிறான். அதே மாதிரி கர்த்தருடைய சகோதரனாகிய யூதாண்டு இவன் சொல்லலை, யாக்கோப்பும் சொல்லலை, யூதாவும் சொல்லலை. மார்க் 6:3 இயேசு வளர்ந்த ஊரில் சொந்த இன மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது அந்த யூதர்கள் சொன்னாங்க, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோப்பு யூதா அந்த அவங்களுக்கெல்லாம் சகோதரன் அல்லவான்னு ஒரு 4 ஆம்பளை பையங்களையும் 2 பொம்பளை சகோதரிகள்னு பன்மையில் 2க்கு மேற்பட்டவங்கள தான் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்கிறாங்க. அந்த வகையில் யூதா, யாக்கோப்பு மற்ற சகோதரர்களும் ஆரம்பத்தில் இயேசுவை நம்பாமல் தான் இருந்தாங்க. யோவான் 7:5 அவர் சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் நம்பலை. பின்னாடி அவருடைய அற்புத அடையாளங்கள், உயிர்த்தெழுதல் இவைகள்லாம் பார்க்கும்போது ரோமர் 1:5 பலமாக தேவகுமாரன் ரூபிக்கப்பட்டதுனால அவங்க விசுவாசிகள் அல்ல, ஊழியக்காரங்களாகவே ஆயிட்டாங்க. அதை தான் இங்கே சொல்கிறான். சகோதரன்னு சொல்லாமல், என் அண்ணேன்னு சொல்லாமல், மூத்த சகோதரன்னு சொல்லாமல், இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன், அதே சமயத்தில் யாக்கோப்புடைய நான் சகோதரன் என்று தன்னை சொல்லி பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவளும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவளுமாகிய அழைக்கப்பட்டவளுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்று பிரியமானவர்களே என்று பொதுவான ரட்சிப்பை குறித்து அருமையாய் எழுதுகிறத ஒரு சின்ன நிறுவமாக இருந்தாலும் நிறைய ரகசியங்களை இந்த ஒரு நிறுவத்தில் அடக்கியிருக்கான். அவன் பொதுவான ரட்சிப்பை பற்றி, பொதுவான
விசுவாசத்தை பற்றி பொதுவான காரியத்தை பற்றி என்ன சொல்கிறான்னா, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களை எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுன்னு சொல்லி அதில் 3ஆம் வசனத்தில் அவசியமாய் கண்டதுன்னு சொல்கிறான். அதாவது இந்த ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டு விசுவாசம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலே தொடங்கப்பட்ட விசுவாசம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினால் தொடங்கப்பட்ட விசுவாசம். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. நீங்கள் அதை நீங்கள் உள்வாங்கணும். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் பொதுவான விசுவாசம். விசுவாசமானது நம்பப்பொருள் உறுதியும் காணப்படாதவர்களின் அடையாளமாக இருக்குது. அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி, அந்த விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றாங்கன்னு சொல்லி எபிரேயர் 11:1 அவங்க அந்த பட்டியல் போடும்போது இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி அந்த பொதுவான விசுவாசத்தை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் அந்த அதிகாரம் முடியும் போது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில், பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தில், பொதுவான விசுவாசத்தில் நல்ல சாட்சிகள் ஒரு பக்கம் பெற்றிருந்தாலும் மறுபக்கத்தில் என்ன, நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்கன்னு ஒரே அடியாக அங்கே முடிக்கிறாங்க. எபிரேயர் 11:40 அவர்கள் நம்மையெல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காகவே முன்னதாகவே நியமித்தார்னு அந்த எபிரேய நிருபக்காரன் அருமையாக எழுதுனதை தயவு செய்து இன்றைக்குள்ள ஊழியர்கள் கிறிஸ்தவங்க உள்வாங்கணும். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி. அப்போ நம்மை விட பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் பூரணர்கள் அல்ல, கிறிஸ்தவங்க தான் பூரணர்கள். நம்ம என்ன கிறிஸ்தவங்க, அவர்கள்னால் யூதர்கள், இஸ்ரேலர்கள், பூர்வத்தாருக்கு பங்கு பங்காக வகை வகையாக சொல்லப்பட்டது. பூர்வத்தாருக்கு தான் மோசையினுடைய பிரமாணம் காரியங்கள்லாம் இவைகள்லாம் பூர்வத்தாருக்கு எழுதப்பட்டதுன்னு ஏன் சொன்னார், அவங்களுக்கு தான் அது. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு புதிய ஏற்பாட்டுக்கு சீசர்களுக்கு சொன்னார் இல்லையா, அந்த சீசர்கள் தான் பின்னாடி கிறிஸ்தவங்க என்று மாற்றப்பட்டாங்க. அதனால தான் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார். அவங்க தான் கிறிஸ்தவங்களாக முடியும். கிறிஸ்தவங்க என்பது மதமோ ஜாதியோ ஒரு சங்கமோ அல்லது ஒரு உலக பிரகாரமான ஒரு அமைப்போ அல்ல. அது பரலோக சபை, பரலோகத்தில் உள்ள முதல் பலன் ஆள்வர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் என்று அர்த்தம். இயேசுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அதே கிறிஸ்து என்ற பெயரையே அவங்களுக்கு தரித்து அபிஷேகத்துக்குரியவங்க என்று கிறிஸ்தவங்க என் பேர் அப்போஸ்தலர் 11:26 அவருடைய சீடர்களுக்கு வந்ததாக இருக்குது. யூதர்கள் மோசேயின் சீசர்கள்னு யோவான் 9:28 அவங்களே சொன்னாங்க, நாங்கள் மோசேயின் சீசர்களே சொன்னாங்க. மோசேயின் சீசர்கள் இயேசுவின் சீசர்கள் அல்ல, இயேசுவின் சீசர்கள் அல்லாதனால அவங்க கிறிஸ்தவங்கள் பேர் பெறலை. அவங்க யூதர்களாக இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கிறதுனால அது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்ட பழைய ஏற்பாடு தான் அவங்களுக்குரியது. புதிய ஏற்பாட்டுன்னு சொல்கிறது கிறிஸ்தவங்க. அந்த கிறிஸ்தவங்க தான் பூரணர்கள், பூரணமாக்கப்பட்ட தேவகுமாரனை விசுவாசித்தவங்க, ஏற்றுக்கொண்டவங்க. அவங்களுக்கு தனியாக விசுவாசத்தை தொடங்குறார். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த பாதையில் பொறுமையோடு ஓடக்கடவோம்னு இருக்கு இல்லையா, அந்த விசுவாசம் தான் இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை அடைகிற விசுவாசம். பழைய ஏற்பாட்டில் இயேசு வராதனால அவர் தேவகுமார்னு விசுவாசிக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த விசுவாசம் வேறு. இயேசு தொடங்கப்பட்டது விசுவாசம், இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம்தான். அப்போஸ்தலர் 8 கடைசியில் 37 கந்தேக மந்திரி பிலிப்பு சொல்லும் போது நீ முழுமனதோடு விசுவாசித்தா தடையில்லைன்னு சொல்கிறான். உடனே இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறேன் என்று ரதத்தை நிறுத்த சொல்லி பிலிப்புக்கிட்ட ஞானசானம் வாங்கி சந்தோஷமாக அந்த மந்திரி போனான், கந்தேக மந்திரி போனான்னு இருக்குது. இயேசுவை தேவகுமாரன்னு அறிக்கையிட்டான், விசுவாசிக்கிறேன்னு சொன்னான். அதான் முக்கியமான பாயிண்ட். தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று தான் மார்க்கு 1:1 ஆரம்பிக்கும் போதே இயேசுவை தேவகுமாரன்னு
சொல்கிற அந்த சுவிசேஷம் தான் ஆரம்பமே. அந்த இயேசுவை தேவகுமார்னு சொல்கிறது அதுதான் சுவிசேஷமே அதானே. நீங்கள் யோவான் 20 அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷங்கள்லாம் எழுதப்பட்ட நோக்கத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறான். என்ன நோக்கம்னா, இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கு. அப்படியே இருக்கு. அது எழுதப்பட்ட நோக்கமே இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிக்கிறது தான். அவரை தேவகுமார்னு விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளைகளாகிறான். அவர் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 இருக்குது. அவங்க மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்ட்டு. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனத்தையும் 5 வசனத்தில் போட்டிருக்கு. இந்த 5 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் நன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார் அப்படியே போட்டிருக்கு. பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நான் கண்டு சாட்சியிடுகிறோம் என்று 1 பேதுரு 4:14 1 யோவான் 4:14 அப்போஸ்தலர்கள் பலமாக சாட்சிட்டாங்க. அதே 1 யோவான் 5 அதிகாரம் 13 இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிற உங்களுக்கு இவைகள் எழுதியிருக்கேன். அந்த நிருபங்கள் எழுதும்போது கூட அந்த நோக்கம் இயேசுவ தேவகுமார்னு விசுவாசிக்கிறது தான். அது மாம்சத்தில் இரத்தத்தில் வர்ற விசுவாசம் அல்ல, பரலோகத்திலிருந்து என் பிதாவினால் உண்டானதுன்னு சொல்கிறார். மத்தேயு 16 அதிகாரத்தில் 13 இயேசு கேட்குறாரு, என்னை ஜனங்க யாருன்னு கேட்குறாங்கன்னு சொல்லும்போது எலியான்னு சொல்கிறாங்க, எரேமியான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசியில் யாராவது ஒரு ஆளாக இருப்பாங்கன்னு அப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது சீசர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு பாக்கிவான்னு பேதுருவை பாராட்டி, மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்துள்ளது என் பிதாவே வெளிப்படுத்தினார்ன்னு அங்கே பாராட்டுறார். அப்போ பரலோக வெளிப்பாடு தான் இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் பூர்வத்தாருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து தான் தொடங்குறாரு, அவர் தான் முடிக்கிறார். அதனால் இந்த விசுவாசம் வேறு, இதான் பொதுவான விசுவாசம், இதான் இயேசு கிறிஸ்துவாக தொடங்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கெல்லாம் இந்த விசுவாச மார்க்கத்துக்கு அடிப்படையில் தான், விசுவாச சட்டத்தின்படி தான் தீர்க்க தரிசனமே சொல்லணும், அவன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாதுன்னு ரோமர் 12:6 போட்டிருக்கு. நம்மில் தீர்க்க தரிசனம் வர உடையவன் விசுவாச பிரமாணத்துக்காக ஏற்றபடி சொல்ல கடமான்னு போட்டிருக்கு. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம். இந்த விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்க முடியும். இந்த விசுவாசம் இயேசுவை பற்றும் விசுவாசம், இயேசுவை தேவகுமாரன்னு பற்றும் விசுவாசம், அவரை தரித்து கொள்ளுகிற விசுவாசம், அவரை தேவகுமாரனை அறிக்கை பண்ணுகிற விசுவாசம். இதுதான் இயேசு தொடங்கப்பட்டது. அதனால் 2 விசுவாசத்துக்கு வித்தியாசம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கங்க. இந்த விசுவாசம்தான் இங்கே சொல்லும்போது பொதுவான விசுவாசம். அதனால் இதை குறித்து நீங்கள் தைரியமாக போராடணும். ஏன் அப்படி எழுதி உணர்த்துவது அவசியம் என்று ஏன் அவனுக்கு கண்டதுன்னு சொன்னால், ஏன் அப்படின்னு விளக்கம் சொல்கிறான் 4ஆம் வசனத்தில். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினிக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கு. அதாவது இயேசுவையும் தேவனையும் மறுதலிக்கிற ஒரு கூட்டம், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி 1 யோவான் 2:22 23 இருக்குது. அதனால் இயேசுவை மட்டும் அறிக்கை பண்ணி பிதாவை விட்டுட்டா அவன் தேவனுடையவன் அல்ல, தேவனை மட்டும் அறிக்கை பண்ணி குமாரனை விட்டுட்டா அவனும் தேவனுக்குரியவன் அல்ல. குமாரனையும் பிதாவையும் அறிக்கை பண்ணுகிறவனே உண்மையான விசுவாசி. தேவனை எப்படி அறிக்கை பண்ணணும்? பிதாவாகிய தேவனாக. குமாரனை எப்படி அறிக்கை பண்ணணும்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் 3வது நபர், தேற்றரவாளன். 1 யோவான் 5:7
பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர்னு அந்த 3 பேரையே தனித்தனியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இப்படி மறுதளிக்கிற கூட்டம் அன்னைக்கே எழும்பிட்டாங்க. இன்றைக்கி ஒன்லி ஜீசஸ்ன்னு ஒரு கூட்டம், பிதான்னு தனியாக கிடையாது, இயேசுன்னு தனியாக கிடையாது, எல்லாம் ஒரே ஆள் தான். முன்னாடி பிதாவாக இருந்தார், அவரே இப்போ இயேசுவாக வந்துட்டார், இப்போ அவரே ஆவியானவராக மாறிட்டாருன்னு அந்த மூவரை மறுதளிக்கிறாங்க. ஏதோ சொல்லியிருக்கும்போது கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே விசுவாசிட்டு போகணுமே தவிர, ஒரு வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு தவறான ஒரு காரியத்தை அறிஞ்சிக்கிட்டு அவன் ஞானத்தை அறிவை அதில் புகுத்தி தப்பாக சொல்கிறான். அதுவே ஒரு ஸ்தாபனமாக உருவாயிடுச்சு. இப்படி உருவானது தான் இன்றைக்கு உள்ள ஸ்தாபனங்கள் முழுவதும். 1ஆம் நூற்றாண்டில் அப்படி ஸ்தாபனங்கள் உருவாகலையில் ஒரே உபதேசம், ஒரே சத்தியம் இருந்தது. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் ஒரே உபதேசம்தான். அந்நியோன்யத்தில் இருந்தாங்க, அப்பம் பிக்கத்தில் இருந்தாங்க, ஜெபம் பண்ணுறதுல உறுதியாக இருந்தாங்க. அதனால் அங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, பவுலை சேர்ந்தவொன்று, கேபா சேர்ந்தவொன்று, அப்போல்லோவா சேர்ந்தவொன்று, அங்கே எந்த இது பிரிவினைகள் இல்லாமல் தலைவர் இயேசுவாக, தலைமையிடம் பரலோகமாக, ஆதி அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் வழிகாட்டிகளாக, அவங்கெல்லாம் சகோதர சகோதரிகளாக ஒரே தேவனை இயேசுவின் மூலமாக ஆராதிக்கிற கூட்டமாக க்ளீனாக தெளிவாக இருந்தாங்க. அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு தான் நான் இந்த பாடுகள் படுறேன், இந்த பிரசங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர வேறு அல்ல. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிங்க. ஆகவே அந்த ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற 2 பேரையும் விசுவாசிக்கணும். அதான் இயேசுவால் தொடங்கப்பட்டது. யோவான் 14:1 தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க 1, என்னிடத்துலையும் விசுவாசமாக இருங்க 2 பேரையும் விசுவாசிங்கன்னு சொல்கிறார். தேவனை எப்படி விசுவாசிங்க? பிதாவாக. என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னை எப்படி விசுவாசிங்க? தேவகுமாரனாக. இதனால தானே அவர் சிலுவை அறையப்பட்டே கொன்னாங்க, இந்த ஒரே வார்த்தையினால். அதனால் தேவ பிள்ளைகளே, முழு காரியங்களையும் பார்க்கும்போது தேவனையும் இயேசுவையும் தனித்தனியாக அறிக்கை பண்ணுவது அவசியம். 2 பேரை சொன்னாலே 3ஆவது நபர் பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாரு. அவரையும் நம்ம அறிக்கை பண்ணணும் மூவராக வசனத்தில் உள்ளபடி. இப்போ ஒரு நாதாரி கூட்டம் தேவனை ஏற்றுக்குருவாங்க, இயேசுவை மறுதளிப்பாங்க இந்த யெகோவா சாட்சிகள். இப்போ அதிலிருந்து பிரிஞ்ச ஒரு 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 கூட்டையில் உள்ள மட்டை மாதிரி பிரிஞ்சவங்க இயேசுவையும் ஒரு வேளை ஏற்றுக்கிட்டாலும் ஆவியானவர் இல்லை, அவர் சக்தி, பவர், ஒரு காற்று புகைன்னு ஆவியானவரை மறுதளிக்கிறாங்க. ஆவியானவரை மறுதளித்தாலே இயேசு மறுதளித்த மாதிரி தான். ஏன்னா இயேசு ஆவியானவரை பற்றி சொல்லியிருக்காரே, அவர் இவர் தேற்றரவாளன், வருவார், எனக்கு அப்புறம் வருவார், சகல சத்தியத்தில் வழி நடத்துவார், என்னை பற்றி என் வார்த்தைகளை நினைப்பூட்டுவார், என்னை மகிமைப்படுத்துவார். என்ன அவர் பொய்யா சொன்னார், தப்பாக சொன்னார், இவர் இல்லைன்னு சொன்னால் அவர் சொன்னதும் இல்லைன்னு அர்த்தம், அவரையே மறுதளிச்சது மாதிரி அர்த்தம். அவரை மறுதளிக்கும் போது அவரை அனுப்பின தேவனையும் மறுதளிச்சது அர்த்தம் தானே. அந்த தேவன் சொல்லி கொடுத்தது தான் நான் சொன்னேன், என் சுயமாக நான் சொல்லலைன்னு யோவான் 12:49 ஏசு சொன்னார். இயேசுவின் பிரசங்கம், போதனைகள் முழுவதும், சத்தியம் முழுவதும், உபதேசம் முழுவதும் தேவனை எனக்கு சொல்லி கொடுத்தது தான், நான் சுயமாக சொல்லலைன்னு அவரே சொல்கிறாரு. ஆவியானவரை பற்றி சொல்லும்போது யோவான் 16:13 படிக்கும்போது அவரும் சுயமாக சொல்லாமல் என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார், அவரும் சுயமாக சொல்லலைன்னு சொல்கிறார். அப்போ ஆவியானவரை மறுதளிக்கும் போது இயேசுவை மறுதளிக்கிறான், இயேசுவை மறுதளிக்கும் போது தேவனையே மறுதளிக்கிறான். இந்த மூவரையும் வேதத்தில் சொன்னதை ஒத்துக்கிற போது புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தில் வர்றான், அவனிடத்தில் இடர்கள் இல்லை. இப்படி மறுதளிக்கிற பக்தியற்றவர்கள் பக்க வழியாக நுழைஞ்சிருக்காங்க. பக்க வழியானா சகோதரர்கள் முறையில், கிறிஸ்தவங்கன்னு முறையில், விசுவாசிகள் முறையில் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. உள்ளே நுழைஞ்சி உள்ளே குட்டி கலாட்டா பண்ணுறது. ஒருத்தன் நேருக்கு நேர் வர்றவனை கூட நம்பிடலாம். ஒரு இந்து முன்னணி வர்றானா, ஆர்எஸ்எஸ் வர்றானா, பஜ்ரங்கத்தில் வர்றானா, எதுக்கு மோடி வர்றானா, அவங்க சரி மதவாதிகள், அவங்க
அறியாததுனால வர்றாங்க. நம்பலாம் அவங்கள. ஏன்னா எதுக்கு வர்றான்? இவன் பக்க வழியாக இயேசுவின் பேராலேயே ஒருத்தன் உள்ள நுழைஞ்சி இதே பைபிளை தூக்கிட்டு இதே வசனங்களை ஒன்றா சொல்லிவிட்டு ஒன்றை விட்டுட்டு இது மொழிபெயர்ப்பு அப்படி இருக்குது, மூல பாஷையில் அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு இவன் சொல்கிறது வார்த்தை மட்டும் ஜூ பண்ணி காட்டி இதுதான் காரியம், மற்றதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவான். மற்றதெல்லாம் சரியில்லாததை இதில் உள்ளதையே சரியில்லைன்னு சொல்கிறான். ஒரு பக்கம் சரின்னு சொல்கிறான். அதே இன்னொரு பகுதியை இதே பைபிளில் சரியில்லைன்னு சொல்கிறான். இந்த சரியில்லாததையே இவன் வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறான் வெக்கம் இல்லாமல். யெகோவா சாட்சி கூட தனி பைபிளை ஏற்படுத்திட்டாங்க, அவங்கள கூட நம்பி தொலைஞ்சிடலாமே தவிர இதே பைபிளை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஒரு பக்கத்தை மட்டும் விசுவாசித்து ஒரு பக்கத்தை மறுதளிக்கிற போது அவங்க பக்க வழியாக நுழைகிற கள்ள சகோதரர்கள். இவங்க பூர்வத்தில் தண்டனை அடைவார்கள்னு எழுதியிருக்கு. பூர்வத்தில் அவங்க தண்டனை அடைவார்கள் எழுதியிருக்கு. ஆக்கினினா யோவான் 3:18 போட்டிருக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்றுனே இருக்கு. நாம் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும்னு சொல்லி யோவான் 12:48 சொன்னார். சொல்ல போகிற வசனம் சொன்ன 4 சுவிசேஷங்கள் அவர் என்ன சொன்னாரோ அதுதான். இந்த வசனம் தான் நம்மளை நியாயந்திருக்கும். இதை விசுவாசிக்கிறவனுக்கு, இயேசு தேவகுமாரன் விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை. விசுவாசியாதவனுக்கு அந்த வார்த்தையினாலேயே தண்டனை வந்துருச்சுன்னே அதுலேயே போட்டிருக்கு. ஒரே வசனத்தில் விசுவாசிக்கிறதும் விசுவாசிக்காததும், தண்டனை பெறுவதும் தண்டனை விட்டு விலகுவதும். யோவான் 3:18 மறந்துடாதீங்க. இதுதான் காரியம். இதை மறுதளிக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடிய குமாரனையும் தேவனையும் மறுதளிக்கக்கூடிய கள்ள சகோதரர்கள் பக்க வழியாக நுழைஞ்சிருக்காங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராடணும். எடுத்த உடனேயே விசுவாசத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை நிலைநாட்டி விசுவாசத்துக்காக போராடணும் என்று அங்கே தைரியப்படுத்தி மற்ற கள்ள சகோதரரை குறித்து எச்சரிப்பு உண்டாகும்படி, விழிப்பு உண்டாகும்படி எனக்கு உணர்த்தது ரொம்ப அவசியமாக கண்டதுன்னு ரொம்ப அவசியமாக சொல்கிறான். இன்னைக்குள்ள ஊழியக்காரன் உபதேசத்தை பற்றி அவசியமாக சொல்கிறானா? கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், வீடை கொடுப்பார், ரூபா கொடுப்பார், வகுத்து வலி நீங்குவார், தலைவலி நீங்குவார், அங்கே மலைக்கு வாங்க, அங்கே இங்கே வந்து கும்பிடுங்க, இங்கே இதைத்தானே நாதாரிக அழிஞ்சு போகிற முட்டாத்தனமான காரியத்தை தானே சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், ஏமாற்றிக்கிட்டு. இந்த மாதிரி ஆழமாக சொல்கிறானா? ஆழமாக மக்களை காப்பாற்றுறானா? சத்தியத்தை சொல்லி ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக திருப்புறானா? தேவன் பக்கம் திருப்புறானா? சத்தியவான்களாக மாற்றுறானா? இதை சொல்ல துப்பு இல்லாமல் 1000 ஊழியக்காரன் பிறஞ்சி நான் பீகாரில் ஒளிஞ்செஞ்சேன், மிஷினரி வந்தான், அவன் கதையை மணிக்கணக்கில் சொல்லி, ஏன்னா இவனுக்கு சரக்கு கிடையாது. அவன் சாட்சியே இவன் 1 மணி நேரம் சொல்லி முடிச்சிடுவான். இவனுக்கு பிரசங்கம் கிடையாதுல்ல, சத்தியமே சொல்ல தன் ஆதி இல்லை. கத்துறது மட்டும் பயங்கரமாக வீச்சுன்னு நாய் கத்துற மாதிரி கத்துவான், கழுதை கத்துற மாதிரி கத்துவான். ஒரு உபதேசம் கிடையாது, ஒரு சத்தியம் கிடையாது. மிஷினரிக்கு போனானா அங்கே அடிக்க வந்தாங்களா, இங்கே வெட்ட வந்தாங்களா, அங்கே குத்த வந்தாங்களா, இவன் வஞ்சானா, அவன் அந்த அம்மா சாட்சி சொல்லிச்சான், இவன் இப்படி சொன்னானா, இதுவே தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர சத்தியத்தை சொல்ல நாதி இல்லை. என் வீடியோக்கெல்லாம் பாருங்கள் புல் காஸ்பல் பூரண சத்தியத்தை ஏதோ எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் கிருபையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே தவிர பொருளாசையோ பண ஆசையோ இன்றைக்கி உள்ள ஜனங்களை ஏமாத்துறதோ வைக்கிறதோ எந்த இதுன்னு சொல்லலை. கிறிஸ்தவங்களை ஏமாற்றி குட்டிச்சோராக்கி சபையை கெடுத்து பாழாக்கி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறதுனால தான் எரிச்சல் பட்டு உங்களை நான் வையணும் திட்டணும்னு தவிர நீங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் விரோதியாக உங்களை வையணும்னு எனக்கு ஆசையா? தேவ வைராக்கியத்தில் நான் வைராக்கியப்பட்டு நான் உங்களை வந்து கடினமாக நான் சொல்ல வேண்டியது இருக்க தவிர மற்றபடி அல்ல. கர்த்தர் அறிவார், நீங்களும் ஞானவான்களாக இருந்தால் நீங்களும் அறிவிங்க. அதனால் இயேசுவின் போதனைகள், இயேசுவின் சத்தியங்கள்
ஆதி அப்போஸ்தலர்கள் உள்வாங்கி ஆதி சபையை பாதுகாத்தாங்க. பொதுவான விசுவாசத்தை பற்றி விசுவாசிகளை சபையை பாதுகாத்தாங்க. கிறிஸ்தவங்களுக்கு கரெக்டாக எழுதுனாங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால தான் ஆதி அப்போஸ்தலர்களை தயவு செய்து பின்பற்றுங்க. இன்றைக்கி உள்ள நாதாரிகளை விடுங்க. ஆதி உபதேசத்தை, ஆதி சத்தியத்தை, ஆதி நிலைமையை நோக்கி பார்த்து அதை மட்டும் பின்பற்றுங்க. நிருபங்கள் மட்டும் படித்து உங்கள் கேள்விகளுக்கான விடையை அதில் தேடி அதில் உள்ளதையே அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே போங்க. இன்றைக்கி உள்ள முழுவதும் தப்பாக பேசுகிறான், விட்டுருங்க. நானும் தப்பாக பேசுனா விட்டுருங்க, என்னையும் விட்டுருங்க. கரெக்டாக தண்டவாளத்தில் நான் போகிறேன்னா ஊர் போய் சேருவேன். தண்டவாளத்தை விட்டு கொஞ்சம் தடம் புரண்டுட்டா ஊர் போய் சேர முடியாது. அதனால் ஜனங்க அதிலேயே உட்காந்துக்கிட்டு வண்டியிலே உட்கார முடியுமா? எல்லாம் இறங்கி வேறு வண்டிக்கு போகிறது இல்லையா? அந்த மாதிரி நான் கரெக்டாக சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்னைய பாருங்கள். மாறும்போது என்னையை விட்டுருங்க. சரியான சத்தியம் சொல்கிற ஊழியர்களை பின்பற்றுங்க. கர்த்தர் யாரை கொண்டு பேசுவார். அதனால் நிற்கிறேன்னு சொல்லுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடி, விழுந்து போகாதபடி, சத்தியத்தை பேசுகிற நான் பணத்துக்காக, இன்னொருத்தன் மிரட்டலுக்காக, பயமுறுத்தலுக்காக பின்வாங்கி மறுதளிக்காதபடி அடியனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் 3ஆம் பாகமாக யூதாவே சொன்ன 1வது பாயிண்ட்டை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு 2வதாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.